ஸோ ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களோட பெயர் மற்றும் எல்லையை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 2 வந்து புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அல்லது அதனை நிர்வகித்தல் பற்றி சொல்கிறது வந்துட்டு ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 3 வந்துட்டு ஏற்கனவே உள்ள மாநிலங்களோட எல்லைகள் மற்றும் பெயர்களை மாற்றி அமைத்தல் பற்றி பேசுகிறது ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 2ஏங்கிறது டெலீட்டட். அது என்ன அப்படின்னா சிக்கிம்கான மாகாண அந்தஸ்தை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது தான் ஆர்டிக்கல் 2A. ஆர்டிக்கல் 4 வந்து அரசமைப்பு விதி 2 மற்றும் 3 கீழ் இயற்றப்படும் சட்டங்களோட மூலம் 1வது மற்றும் 4வது அட்டவணைகளில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் வந்து அரசியலமைப்பினை திருத்துவதாக கருதப்படாது. அதாவது அரசியலமைப்போட விதி 2 மற்றும் 3ல் ஏதாவது சட்டம் இயற்றோம் அப்படின்னா அந்த சட்டங்கள் மூலம் 1வது மற்றும் 4வது அட்டவணைகளில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் வந்து அரசமைப்பினை திருத்துவதாக கருதப்படாது. இது வந்து இந்திய யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்கள் பற்றி சொல்ற ஆர்டிக்கல் 1-4. அடுத்து குடியுரிமை பற்றி பேசுது. இது வந்து பகுதி 2. ஆர்டிக்கல் வந்து 5-11 வரைக்கும் பேசுறது வந்து குடியுரிமை. ஆர்டிக்கல் 5-11 வரைக்கும் பேசுறது குடியுரிமை. ஆர்டிக்கல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னாடி அனைவரும் இந்திய குடியுரிமை வந்து பெற்றவர்கள் ஆவர். இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் உருவானதுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே என்ன அப்படின்னா இந்திய குடியுரிமை பெறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுலேயே 5A என்ன சொல்லுது அப்படின்னா அதுல வந்து அந்த குடியுரிமை ரெக்வஸ்ட் பண்ற பர்சன் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள பிறந்திருக்கணும்னு சொல்லுது. 5B வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அந்த குடியுரிமை ரெக்வஸ்ட் பண்ற பர்சனோட பேரண்ட் யாரோ ஒருத்தர் வந்து இந்தியாவில் பிறந்ததா இருக்கணும்னு சொல்றதுதான் 5B. 5C வந்துட்டு ஆர்டிக்கல் 5C வந்து இந்தியாவில் தங்கி இருக்கணும். இந்தியாவில் மினிமம் ஒரு 5 வருஷம் தங்கினதுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்திய குடியுரிமைக்காக ரெக்வஸ்ட் பண்றதை பத்தி சொல்றது தான் 5C. அதுக்கடுத்தது ஆர்டிக்கல் 6 என்ன சொல்லுது அப்படின்னா ஜூலை 19, 1948க்கு முன்பு பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களோட குடியுரிமை பற்றி பேசுறதா வந்துட்டு ஆர்டிக்கல் 6. ஜூலை 19, 1948க்கு முன்னாடி பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள் குடியுரிமை பற்றி பேசுவது ஆர்டிக்கல் 6. ஆர்டிக்கல் 7 வந்து 1 மார்ச் 1947க்கு பின்னாடி பாகிஸ்தான் சென்றவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சொல்றது ஆர்டிக்கல் 7. 1 மார்ச் 1947க்கு அப்புறம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்றது ஆர்டிக்கல் 7. ஆர்டிக்கல் 8 என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய வம்சாவளி அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்த பெற்றோர்களை உடையவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பதிவின் மூலம் அவங்க வந்துட்டு இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லுது. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களா இருக்கலாம் இல்ல பிரிக்கப்படாத இந்தியாவுக்குள்ள வசிக்கிற யாரோ ஒருத்தரோட பெற்றோர்கள் இல்லைன்னா அவங்களோ வந்துட்டு இந்தியா குடியுரிமை விரும்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஆர்டிக்கல் 8.